نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. ما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن في خلق السماوات والأرض واختلاف الليل والنهار لآيات لأولي الألباب. وقال نبينا عليه الصلاة والسلام: خيركم من طال عمره وحسن عمله، أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா நம் அனைத்து நபர்களுக்கும் மாபெரும் கிருபை செய்துள்ளான். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்கக்கூடிய ஒரு பாக்கியம். அதில் இந்த ஹிஜ்ரி வருடத்தின் நிறைவான தினங்களில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இன்னும் ஓரிரு தினங்களில் இந்த வருடத்தினுடைய முடிவு ஏற்பட போகின்றது. அடுத்த வருடம் துவங்கப் போகின்றது. ஒரு முஸ்லிமுக்கு அவருடைய வாழ்க்கையில் எல்லா தருணங்களிலும் இந்த ஹிஜ்ரி வருடம் என்பது கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. அவருடைய வயதை கணக்கிடுவதாக இருந்தாலும் சரி, ஒரு பெண் தன்னுடைய இத்தாவுடைய காலத்தை கணக்கிடுவதாக இருந்தாலும் சரி, ஜகாத்தை கணக்கிடுவதாக இருந்தாலும் சரி, இப்படி மார்க்கத்தில் எல்லா விஷயங்களுக்கும் இந்த ஹிஜ்ரியினுடைய வருடத்தை தான் கணக்கிட வேண்டும். இன்னைக்கு நமக்கு தேதி, ஆங்கில மாதங்கள் இதெல்லாம் தெரியும். ஹிஜ்ரியினுடைய மாதங்களை பற்றியோ அதனுடைய வருடத்தின் முடிவு, அடுத்த வருடத்தின் துவக்கம், இதனுடைய எந்த விதமான அறிமுகமும் இல்லாமல் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். மார்க்கத்தில் இது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, இந்த ஹிஜ்ரத்தினுடைய பின்னணியில் ஏராளமான தியாக வரலாறுகள் இருக்கின்றது. இந்த ஹிஜ்ரத் நமக்கு உணர்த்தக்கூடியது என்ன? ஒரு முஃமினுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் பலவிதமான கஷ்டங்களுக்கும் சிரமங்களுக்கும் மத்தியில் உள்ளதாகத்தான் இருக்கும். அத்துன்யா சிஜ்னுல் முஃமின். இந்த முஃமினுக்கு உலக வாழ்க்கை என்பது ஒரு சிறைச்சாலையை போன்றது தான். இப்போ சிறைச்சாலையில் மனுஷனுக்கு எல்லா விதமான சிறப்புகளும் கண்ணியமும் கிடைக்காது. பலவிதமான சட்டத்திட்டங்கள், பலவிதமான நெருக்கடிகள், சிக்கல்களுக்கு மத்தியில் தான் இருந்து கொண்டிருப்பார். அதே போல தான் ஒரு முஃமினும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வால் விதிக்கப்பட்ட ஏராளமான சட்டத்திட்டங்கள், விதிமுறைகள், இதற்கு உட்பட்டு தான் அவர் வாழ வேண்டும். இந்த 14 நூற்றாண்டுகளில் இஸ்லாமிய சமூகம் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு வெற்றிகளையும் எண்ண முடியாத அளவிலான தோல்விகளையும் சந்தித்திருக்கின்றது. அப்போ இந்த உலக வாழ்க்கையில் சிரமம் என்பது வந்து போகக்கூடிய ஒரு விஷயம்தான். இதை மிகவும் நமக்கு தெளிவாக உணர்த்துவது தான் இந்த ஹிஜ்ரத்தினுடைய வரலாறு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் மக்காவுடைய காலத்தில் அவர்கள் முழுமையாக தீனுடைய விஷயங்களை பின்பற்ற முடியாமல், சுதந்திரமாக அல்லாஹ் தஆலாவை வணங்க முடியாமல், மக்கா காஃபிர்கள் அவர்களுக்கு ஏராளமான தொல்லைகள் கொடுத்து வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள்கிட்ட சொல்லிட்டாங்க, நீங்கள் உங்களுடைய தீனை எங்கேயாவது சென்று போய் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக. சஹாபாக்களும் ஒவ்வொரு இடத்துக்காக போகலான்னு பார்க்குறாங்க. எங்கேயும் அவங்களுக்கு அடைக்கலம் கொடுப்பதாக தெரியலை. பக்கத்து நாட்டில் உள்ள எத்தியோப்பியா என்ற ஒரு நகரம், அந்த நகரத்துக்கு சில சஹாபாக்கள் ஹிஜ்ரத் செஞ்சு போகிறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு முழுமையான திருப்தி கிடைக்கல. காரணம் என்னன்னு சொன்னால், அவங்க இந்த மக்கமா நகருக்குள்ளே இருப்பதற்கு தான் பிரியப்பட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் கிடைத்த 11வது வருடம். அந்த வருடத்தில் மதீனாவிலிருந்து சில அன்சாரி சஹாபாக்கள் ஹஜ்ஜி செய்வதற்காக வேண்டி வந்திருந்தாங்க. நபி அவங்களுடைய வளமை என்னன்னு சொன்னால், ஹஜ்ஜிக்கு வரக்கூடிய கூட்டத்தார்கள் ஒவ்வொரு நபர்களிடத்திலும் போய் இந்த தீனுடைய எத்தி வைப்பாங்க. இப்போ சஹாபாக்கள், அன்சாரி சஹாபாக்களை
மினாவில் சந்திக்கக்கூடிய ஒரு நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தீனுடைய விஷயங்களை அவங்களுக்கு சொல்கிறாங்க. அந்த அன்சாரி சஹாபாக்களும் தீனுடைய விஷயங்களை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராகிட்டாங்க. காரணம் என்னன்னு சொன்னால், இதற்கு முன்பதாகவே மதீனால யூதர்கள் இறுதியாக ஒரு நபி வருவாங்க என்பதாக இந்த சஹாபியர்களுக்கு சொல்லியிருந்தாங்க. எனவே இந்த சிறப்பை நாம தான் அடைஞ்சு கொள்ளணும், இந்த நபியை முதலாவதாக நாம தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளணும் என்பதற்காக வேண்டி அந்த அன்சாரி சஹாபாக்கள் நபியை அவங்க தீனை எடுத்து முன்வைத்ததுமே அவங்க இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராகிட்டாங்க. அப்போ சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மத்தியில் சில உடன்படிக்கைகள் நடக்குது. அன்சாரி சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு தீனை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி ஒரு நபரை அனுப்பி வைக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முஸ்அப் இப்னு உமைர் என்ற ஒரு சஹாபியை அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ அடுத்த வருடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் கிடைத்த 12வது வருடம் இன்னும் அதிகமான அன்சாரி சஹாபாக்கள் ஹஜ் செய்வதற்காக வேண்டி வர்றாங்க. அப்போதும் நபி அவர்களுக்கும் மத்தியில் ஒரு உடன்படிக்கை நடக்குது. வரலாற்றில் இதை 2வது உடன்படிக்கை என்பதாக சொல்லப்படும். இப்போதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் ஹிஜ்ரத் செய்வதற்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அனுமதி கிடைக்குது. இப்போ இந்த ஹிஜ்ரத்துடைய பயணம் இருக்குது, இது ஒரு இனிமையான பயணம் கிடையாது. காரணம் என்னன்னு சொன்னால், ஒரு பக்கம் தன்னுடைய சொந்த ஊரை விட்டுட்டும் அவங்க வெளியே போகிறாங்க, மற்றொரு பக்கம் மக்காவுடைய காபிர்கள் முஸ்லீம்கள் ஹிஜ்ரத் செய்து போக விடாமல் அவங்களுக்கு என்னவெல்லாம் தொந்தரவு கொடுக்க முடியுமோ எல்லா விதமான தொந்தரவுகளையும் கொடுத்து வந்தாங்க. எல்லா சிரமங்களையும் ஒவ்வொரு சஹாபாக்களும் அனுபவிச்சாங்க. அபூ சலமா உம்மு சலமா என்ற ஒரு தம்பதியினர் அவங்க ஹிஜ்ரத் செஞ்சு போகிறதுக்காக வேண்டி கணவன் மனைவி இருவரும் போகிறாங்க. தன்னுடைய கை குழந்தைகளையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உம்மு சலமா அந்த மனைவியுடைய குடும்பத்தார்கள் எல்லாரும் வந்து அவங்க ஹிஜ்ரத் செய்து போக முன்னாடி வந்து தடுக்கிறாங்க. எங்களுடைய மகளை எங்களோட அனுப்பி வச்சிருங்கன்னு சொல்லி ஒரு கணவரை விட்டும் தன்னுடைய மனைவியை பிரிச்சிடுறாங்க. அவர்களோட அவங்களுடைய பெண் குழந்தை கை குழந்தையும் அழைச்சிட்டு போயிடுறாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அபூ சலமாவுடைய கூட்டத்தார்கள் அவர்கள் இவங்க கையில் இருந்த ஆண் குழந்தையை இவங்க பிரித்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அபூ சலமா என்ற கணவர் மட்டும் அவங்க எப்படியோ முயற்சி செஞ்சு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போயிடுறாங்க. இப்போது சஹாபாக்கள் எந்த நிலையில் ஆகிட்டாங்கன்னு சொன்னால், ஒரு கணவர் ஒரு பக்கம் இருக்கிறாங்க, மனைவி மற்றொரு பக்கம் இருக்கிறாங்க, குழந்தைகள் வேறு வேறு பக்கங்களில் இருக்கிறாங்க. இப்படி மனைவியை கணவனை விட்டும் பிரிக்கப்படுது, பெற்றோர்களை விட்டும் குழந்தைகளை பிரிக்கப்படுது. இப்படி போன்ற பல சிரமங்களை சஹாபாக்கள் அனுபவிச்சாங்க. சுஹைப் என்ற ஒரு சஹாபி அவங்க ஹிஜ்ரத் செஞ்சு வரும்போது 20 நபர்கள் அவங்கள சூழ்ந்து கொண்டாங்க. இந்த சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு உடனே ஒரு சிறிய மலையின் மீது ஏறி சொன்னாங்க, நான் அம்பு எறிவதில் தேர்ச்சி பெற்றவனாக இருக்கிறேன், நான் அம்பு எறிய ஆரம்பிச்சேன்னு சொன்னால் உங்களை ஒரு நபரும் தப்பிக்க முடியாது என்பதாக. அப்போ அங்கே உள்ளவங்க சொன்னாங்க, நீ எங்கள்கிட்ட வரும்போது ரொம்ப ஏழையாக இருந்த என்பதாக. அப்போ அந்த சஹாபி சொன்னாங்க, என்னுடைய செல்வங்கள் தானே உங்களுக்கு வேணும், என்னுடைய செல்வங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டிடுறேன், என்னுடைய எல்லா செல்வங்களையும் எடுத்துக்கோங்க, என்னை விட்டுருங்க என்பதாக சொல்கிறாங்க. அல்லாஹ் தஆலா இவங்களை குறித்து தான் ஆயத்து இருக்கிறாங்க, ரிஜாலும் மினல் முஃமினீன் வமினன் நாஸி மன் யஷ்ரி நஃப்ஸஹு இப்திகாஅ மர்தாத்தில்லாஹ். மக்களில் சிலர் இப்படியும் இருக்கிறாங்க, அல்லாஹுக்காக வேண்டி தன்னையே விற்கக்கூடியவங்க, தன்னுடைய எல்லா சொத்து பத்துகள் எல்லாவற்றையும் தீனுக்காக வேண்டி வித்துட்டாங்க. இன்னைக்கு நாம துன்யாவுக்காக வேண்டி நம்மளுடைய தீனை விற்கக்கூடியவங்களாக ஆகிட்டோம். ஒரு சின்ன பிரயாணம் போனோம்னா நம்மளுடைய எல்லா தொழுகைகளும் வீணாயிருது. சில திருமணங்கள் இது போன்ற விசேஷங்கள்ல நம்மளுடைய மார்க்க சட்டத்திட்டங்களை நாம் பின்பற்றுவது கிடையாது. ஆனால் சஹாபாக்கள் எந்த நிலையிலையும் தீனை விடுவதற்கு அவங்க தயாராக இல்லை. ஒரு சஹாபி அவங்க ஹிஜ்ரத் செஞ்சு மக்காலேருந்து மதீனாவுக்கு வரக்கூடிய சமயத்தில் ஏராளமான கஷ்டங்களுக்கு மத்தியில் அவங்க வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க மதீனாவை நெருங்க ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சொல்கிறாங்க, இப்போ ஒரு நபர் ஹிஜ்ரத் செஞ்சு வந்துட்டு இருக்கிறாங்க, அவங்க ரொம்ப சிரமங்களுக்கு மத்தியில் இந்த ஹிஜ்ரத்தை மேற்கொண்டிருக்காங்க என்பதாக. அப்போ அந்த சஹாபி மதீனாவை அடைஞ்சது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மற்ற சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, ஹாதல் முஹாஜிர் ஹக்கன், இவங்க தான் உண்மையான முஹாஜிர், உண்மையான தியாகம் செஞ்சு வந்திருக்கக்கூடிய சஹாபி என்பதாக சொன்னாங்க. இப்படி பல்வேறு தியாகங்களுக்கு மத்தியில் அமைஞ்சது தான் இந்த ஹிஜ்ரத்துடைய பயணம். இந்த ஹிஜ்ரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஹிஜ்ரியுடைய ஆண்டு கணக்கிடப்படுகின்றது. அந்த ஹிஜ்ரி ஆண்டினுடைய இறுதியில் தான் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு வருடமும் நம்முடைய வாழ்நாட்களில் கலந்து கொண்டே தான் இருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன மாற்றங்களை கொண்டு வந்தோம் என்பதை நாம் சிந்திச்சு பார்க்கணும். வருடத்தினுடைய இறுதியை நாம் இருக்கிறோம். ஒவ்வொரு நபருடைய இறுதி என்னவாக இருக்கின்றதோ அதை பொறுத்து தான் அவருடைய அமலேடுகள் அமைகின்றது. இன்னமல் அமாலு பில் ஹவாத்திம், இறுதியை பொறுத்து தான் எல்லா செயல்களும் முடிவெடுக்கப்படுகின்றது.
ஒரு நபருடைய இறுதி தருணம் அது நல்லதாகவும் அமையலாம், கெட்டதாகவும் அமையலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு வரக்கூடிய சமயத்தில் எல்லா சஹாபாக்களும் முஸ்லீம் ஆயிட்டாங்க. ஒரு நபர் கூட முஸ்லீம் ஆகலை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா நபர்களும் முஸ்லீம் ஆயிட்டாங்க. இப்போ ஒரே ஒரு நபர் மட்டும் ஒரு 2-2.5 வருடங்கள் வரைக்கும் முஸ்லீம் ஆகாமல் இருந்தார். ஹிஜ்ரி 3வது வருஷம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உஹது போருக்காக வேண்டி கிளம்புறாங்க. அப்போ அந்த சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் முஸ்லீம் ஆகிட்டேன், உங்களோட உஹது போர்க்களத்துக்கு நான் வரலாமான்னு சொல்லி. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சஹாபியை அழைச்சிட்டு போகிறாங்க. ஒரு அம்பு தாக்கப்பட்டு அவங்க அந்த இடத்துல ஷஹீதாயிடுறாங்க போர்க்களத்தில். நபி அவங்க அந்த சஹாபியை குறித்து சொன்னாங்க, ரஜுலும் மின் அஹ்லில் ஜன்னா லம் யஸ்ஜுது லில்லாஹி சஜ்தத்தன் வாஹிதா. இவர் எப்படிப்பட்ட நபர்னு சொன்னால், இவர் சொர்க்கவாசி, ஆனால் இவர் அல்லாஹுக்காக வேண்டி ஒரு சஜிதாவோட செஞ்சதில்லை. அன்னைக்கு தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரு, ஷஹீதாகி சொர்க்கவாசியாக ஆகிட்டார். இப்படியும் ஒரு நபருடைய முடிவுகள் அமைந்து விடலாம். கண்ணியமிக்க அல்லாஹின் நல்லடியார்களே, நாம் எல்லா சந்தர்ப்பங்களிலும் மௌத்தை நோக்கிய பயணத்தை மேற்கொள்ளக்கூடியவங்களாக, அதற்குண்டான தயாரிப்புகளில் ஈடுபடக்கூடியவங்களாக நாம் இருக்கணும். இன்னைக்கு ஒரு சின்ன பயணம் போகிறதாக இருந்தாலும் நம்ம என்ன செய்கிறோம், அதுக்குண்டான எல்லா தேவைகள், எல்லா தயாரிப்புகள், அந்த பயணத்துக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். ஆனால் எவ்வளோ பெரிய பயணமான மறுமையுடைய பயணம் இருக்குது, நம்ம அதுக்கு எந்த விதமான தயாரிப்பும் இல்லாமல் இருக்கிறோம். ஹஸரத் அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற ஒரு மிகப்பெரிய மகான், அவங்க தன்னிடத்தில் வரக்கூடிய சீடர்கள், தன்னிடத்தில் வரக்கூடிய முரீதீன்கள்கிட்ட அவங்க பெரிய திக்ர்கள், இபாதத்துகளை சொல்லிக் கொடுப்பதற்கு முன்னாடி அவங்க கொடுக்கல் வாங்கலுடைய விஷயத்தை தான் சரி செய்வாங்க. முன்னாடிலாம் வடநாட்டில் உள்ள நபர்கள் ட்ரெயினில் டிக்கெட் எடுக்க மாட்டாங்க. அப்போ அந்த அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தன்னிடத்தில் வரக்கூடிய நபர்கள்ட்ட கேட்பாங்க, நீங்கள் ட்ரெயினில் டிக்கெட்லாம் எடுத்துட்டீங்களா? ஏன்னா கொடுக்கல் வாங்கலுடைய விஷயங்கள் சரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அதை விசாரிப்பாங்க. ஒரு முறை இமாம் அவங்க ஒரு ட்ரெயின் பயணத்தில் போகக்கூடிய நேரத்தில் நிறைய லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ அங்கே ரயில்வே துறையில் உள்ள அதிகாரி சொல்கிறாரு இமாம் அவங்கள்ட்ட, நீங்கள் இந்த லக்கேஜுகளுக்கெல்லாம் டிக்கெட் எடுக்க வேணாம், அதை நான் பார்த்துக்கிறேன் என்பதாக. அப்போ இமாம் அவங்க சொல்கிறாங்க, இல்லைப்பா என்னுடைய பயணம் ரொம்ப தூரமாக இருக்குது. அப்போ அந்த அதிகாரி சொல்கிறார், நான் எந்த ஸ்டேஷனில் இறங்க வேணும் அடுத்த அதிகாரிகிட்ட நான் சொல்லிட்டு போயிட்டேன், அவரும் உங்கள்கிட்ட டிக்கெட் கேட்க மாட்டார். இல்லை என்னுடைய பயணம் இன்னும் தூரமானது. அப்போ அவங்க கேட்குறாங்க, உங்களுடைய பயணம் எவ்வளோ தூரம் சொல்லுங்கள். என்னுடைய பயணம் மறுமை வரைக்கும் இருக்குது, அங்கேயும் நீங்கள் வந்து எனக்காக வேண்டி சாட்சி சொல்லுவீங்களா என்பதாக இமாம் அவங்க கேட்டாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்கள், இப்படி பெரியார்கள் சஹாபாக்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்திலும் தன்னுடைய மறுமை குறித்து, தன்னுடைய மௌத்தை குறித்து அச்சமுடையவர்களாகவே இருந்தாங்க. இன்னைக்கு நாம பல விஷயங்களை பார்த்தாலும் நாம நம்மளுடைய விஷயங்களில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் தான் இருக்கிறோம். எவ்வளோ பாவங்கள் செய்து கொண்டே இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நாம் மீறி கொண்டிருக்கிறோம். எத்தனையோ ஃபர்தான தொழுகைகள் கலாவாகி கொண்டிருக்குது. இந்த எல்லா விஷயங்களிலிருந்து நாம் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யணும். அல்லாஹ்விடத்தில் திரும்பி நாம எல்லாமே அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான வாழ்க்கையை நம்ம வாழ்றதுக்கு நாம் முயற்சி செய்யணும். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, 4 விஷயத்திற்காக வேண்டி ஒரு மனிதன் தன்னுடைய பகல் பொழுதை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லுவாங்க. ஒரு பகல் பொழுதை ஒரு மனுஷன் 4 விஷயத்துக்காக வேண்டி பிரித்து வச்சுக்கணும். முதலாவது அல்லாஹுடன் தொடர்புக்காக வேண்டி ஒரு பகுதி, அல்லாஹுடைய வணக்கங்கள் வழிபாடுகளில் ஈடுபடுறது, அல்லாஹை திக்ர் செய்வதற்கு, அல்லாஹை நினைப்பதற்கு, இப்படி அல்லாஹுடன் தொடர்பு கொள்வதற்காக வேண்டி, அல்லாஹுடன் கழிப்பதற்காக வேண்டி பகல் நேரத்தில் ஒரு பகுதியை ஒதுக்கி கொள்ள வேண்டும். இரண்டாவதாக சொன்னாங்க முஹாசபத்துன் நஃப்ஸ், தன்னைத்தானே பரிசோதித்துக் கொள்வதற்காக வேண்டி ஒரு பகுதி நேரத்தை ஒதுக்கி கொள்ளணும். தன்னுடைய வாழ்க்கை எப்படி கழிந்து கொண்டிருக்கின்றது, என்னுடைய வாழ்க்கை துன்யாவை நோக்கி போய்கிட்டு இருக்கா அல்லது மறுமையை நோக்கி போய்கிட்டு இருக்கா, என்னுடைய வாழ்க்கையில் நல்ல அமல்கள் அதிகமாக இருக்குதா அல்லது பாவங்கள் அதிகமாக இருக்குதா என்று தன்னை பரிசோதிப்பதற்காக வேண்டி ஒரு நாளில் ஒரு மனிதன் ஒரு பகுதியை ஒதுக்கி கொள்ள வேண்டும். மூன்றாவதாக சொன்னாங்க உலமாக்களுடைய தொடர்பிற்காக வேண்டி ஒரு நேரத்தை ஒதுக்கி கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்மளுக்கு எத்தனையோ ஃபர்லான விஷயங்களுக்கு கூட முறையான மார்க்க சட்டத்திட்டங்கள் தெரியறது கிடையாது. தொழுகையுடைய ஃபர்ல்கள் என்ன, தொழுகை என்னென்ன விஷயங்களால் கூடும், என்னென்ன விஷயங்கள் செஞ்சால் தொழுகை முடிஞ்சிடும், உங்களுடைய ஃபர்ல் என்ன, குளிப்புடைய ஃபர்ல் என்ன, இது போன்ற முக்கியமான விஷயங்கள் கூட இன்னும் நம்மில் எத்தனையோ நபர்களுக்கு தெரியாமல் இருந்து கொண்டே இருக்கின்றது. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, மூன்றாவது விஷயம் ஒரு மனிதன் தன்னுடைய பகல் பொழுதை உலமாக்களுடைய தொடர்புக்காக வேண்டி ஆக்கிக்கொள்ள வேண்டும். நான்காவதாக சொன்னாங்க சுய தேவைக்காக வேண்டி ஒரு பகுதி, அவருடைய உணவு, அவருடைய சுய தேவைகள், குடிப்பு, இன்னும் பிற விஷயங்களுக்காக வேண்டி ஆக்கிக்கொள்ளணும். ஆனால் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை தலைகீழாக மாறி முழு வாழ்க்கையும் நம்முடைய சுய தேவைக்காக வேண்டி ஆயிடுச்சு. நம்முடைய வியாபாரம், நம்முடைய குடும்பங்கள், கொடுக்கல் வாங்கல், இதற்காக வேண்டி நம்மளுடைய முழு வாழ்க்கையை நாம் செலவிடுறோம். நாம் தீனுடைய விஷயங்களுக்கு, அல்லாஹ்வை நினைக்கக்கூடிய விஷயங்களுக்கு நேரம் செலவழிக்கிறது
என்பது ரொம்ப கம்மியாக ஆயிடுச்சு. நம்ம எத்தனையோ பயான்களை கேட்குறோம், எத்தனையோ உபதேசங்கள் கேட்குறோம், எல்லாமே கேட்ட பின்னாலும் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த மாற்றங்களும் ஏற்படாததுக்கு காரணம் என்ன? 5 விஷயங்களை உலமாக்கள் சொல்கிறாங்க. இந்த 5 காரணங்கள் தான் நாம் இவ்வளோ உபதேசங்கள் கேட்டாலும் நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றமும் ஏற்படாததுக்கு காரணமாக இருக்குது. முதலாவதாக சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு ஏராளமான நிஅமத்துகளை வழங்கியிருக்கிறான். ஏராளமான நிஅமத்துகளை வழங்கியிருக்கான். உடல் உறுப்புகளில் எவ்வளோ பெரிய நிஅமத்துகள் இருக்குது. நம்முடைய வசதி வாய்ப்புகள், நம்மளுடைய சொத்து சுகங்கள், எல்லா நிஅமத்துகளையும் வழங்கியிருக்கிறான். அந்த நிஅமத்துகளுக்கு நாம் நன்றி செலுத்துவது கிடையாது. இதுதான் நாம் கேட்கக்கூடிய உபதேசங்கள், நாம் செவிமடுக்கக்கூடிய பயான்கள் நம்முடைய வாழ்க்கையில் பிரோஜனம் அளிக்காமல் இருக்கக்கூடிய முதலாவது காரணம். இரண்டாவதாக சொன்னாங்க, நாம் ஒரு நாளைக்கு எத்தனையோ பாவங்கள் செய்கிறோம். இந்த எல்லா பாவங்களுக்கும் நாம் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்வது கிடையாது. மூன்றாவதாக சொன்னாங்க, நமக்கு தெரிந்த அமலை கூட நாம் பின்பற்றுவது கிடையாது. எத்தனையோ ஹதீஸில் வந்த அமல்கள் இருக்குது, அதை உலமாக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ஒவ்வொரு நபருக்கும் சாதாரணமாகவே நிறைய அமல்கள் தெரியும். ஒரு ஃபர்லான தொழுகைக்குள்ள முன்பின் சுன்னத்துகளுடைய விஷயங்கள் தெரியும், காலை மாலை திக்ருடைய விஷயங்கள் தெரியும், சதகா செய்யக்கூடிய விஷயங்கள், இப்படி எல்லா தெரிந்த அமல்களை கூட நாம் செய்வது கிடையாது. இதுதான் நாம் கேட்கக்கூடிய உபதேசங்கள் பிரயோஜனம் அளிக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்பதாக சொன்னாங்க. நாலாவது விஷயம், நாம் நல்லவர்களோட இருப்பதற்கு ஆசைப்படுறோம். ஒரு பெரிய ஆலிம் வந்தாங்க, ஒரு பெரிய ஷேக் வந்தாங்கன்னு சொன்னால் அவங்களோட இருக்கணும், அவங்களோட கொஞ்ச நேரம் பயணம் செய்யணும், எல்லா விஷயத்தையும் ஆசைப்படுறோம். ஆனால் அவங்க செய்யக்கூடிய அமல்களை செய்வதற்கு நாம் தயார் கிடையாது. அவங்க வாழ்க்கை வழிமுறை எந்த முறையில் இருக்குதோ அந்த முறையை பின்பற்றுவதற்கு நாம் தயார் கிடையாது. உலமாக்களை அவங்க கூட இருக்க ஆசைப்படுறோமே தவிர அவங்க என்னென்ன அமல்கள் செய்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கை வழிமுறை தீனுக்கு சாதகமாக எப்படி அமைஞ்சிருக்குது, இதை பின்பற்றுவதற்கு நாம் தயார் கிடையாது. இது நாலாவது விஷயமாக சொன்னாங்க. ஐந்தாவதாக சொன்னாங்க, நாம் எத்தனையோ மரணங்களை கடந்து போகிறோம், எத்தனையோ மையத்துகளை அடக்கிறோம், ஆனால் அந்த எந்த மையத்திலிருந்தும் நாம் படிப்பினை பெறுவது கிடையாது. இன்றைக்கு மௌத்துக்கு எந்த விதமான காரணமும் தேவையில்லை. முற்காலத்தில் ஏதோ ஒரு காரணங்கள் இருக்கும், வயது முதிர்ந்த ஒரு காரணம், அல்லது போருக்கு போனால் மௌத்து என்கிற ஒரு காரணம். இன்னைக்கு மௌத்துக்கு எந்த விதமான காரணமும் கிடையாது. இரவில் இருக்கக்கூடியவங்க காலையில் பகல் பொழுதுல உயிரோடு இருப்பாங்களாங்கிறதுக்கு உறுதி கிடையாது. பகலில் இருக்கிறவங்க அசர் பொழுது அடைவாங்களாங்கிறதுக்கு உறுதி கிடையாது. ஆனாலும் நம்ம எவ்வளவு தைரியமாக அல்லாஹ்வின் கட்டளைகளை மீறிக்கிட்டு இருக்கிறோம், பாவமான காரியங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம். சில தினங்களுக்கு முன்னால ஒரு விமான விபத்து ஒன்று ஏற்பட்டுச்சு. 200 சொச்சமான நபர்கள் அவங்க மரணிச்சாங்க. தீ விபத்தில் கருகி உடல் புசுங்கி போய் மரணிச்சாங்க. அவங்க எவ்வளோ கனவுகளோட அந்த பயணத்தை மேற்கொள்ள ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் சில வினாடிகளில் அவங்களுடைய பயணம், அவங்களுடைய வாழ்க்கை எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்போ ஒவ்வொரு மனுஷனும் எவ்வளோ ஏமாற்றத்தில் இருக்கிறான்னு சொன்னால் அவங்களுக்கு தான் மௌத்து வந்திருக்குது, அவங்களுக்கு தான் இந்த நஷ்டம் ஏற்பட்டிருக்குது, எனக்கு இன்னும் வரல என்ற ஒரு ஏமாற்றத்திலே மனிதன் இருந்து கொண்டே இருக்கிறான். யாரெல்லாம் மௌத்தானாங்களோ அவங்களும் இதே ஏமாற்றத்தில் தான் இருந்தாங்க, எனக்கு இன்னும் வரல. ஆனால் மௌத்து வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த நேரத்தில் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மௌத்துக்காக வேண்டி நாம் தயாராகணும். நம்முடைய ஒவ்வொரு நாளுடைய வாழ்க்கையிலையும் அல்லாஹ்வுடைய கட்டளைகள் ஏராளமானது இருக்குது. தஹஜ்ஜத் தொழுகையிலேருந்து ஆரம்பித்து நம்ம இரவு தூங்குற வரைக்கும் பார்த்தோம்னு சொன்னால் எத்தனையோ அமல்கள் இருக்குது. நாம் எல்லா அமல்களையும் தூக்கி போட்டுருக்கோம். எத்தனையோ விதமான பாவங்கள்லேருந்து நாம் தவிர்த்திருக்க வேண்டியது இருக்குது. எல்லா பாவங்களையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கையை நாம் இந்த வருடம் முடிவக்கூடிய சமயத்தில் நம்ம மாற்றுவதற்கு முயற்சி செய்யணும். ஒரே மாதிரியே ஒரு முஃமினுடைய நாட்கள் இருந்து கொண்டு இருக்கக்கூடாது. நேற்றை போன்று நம்மளுடைய இன்றைய தினம் இருக்கக்கூடாது. நேற்று நான் இத்தனை பாவங்கள் செஞ்சுருக்கிறேன், இவ்வளோ நன்மைகள் குறைவாக செஞ்சுருக்கேன்னு சொன்னால் என்னுடைய இந்த நாள் முந்தைய நாளுடைய பாவங்கள் குறையணும், முந்தைய நாளை விட நன்மைகள் அதிகமாகணும். அதற்காக வேண்டி நம்ம ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்யணும். வரக்கூடிய வருடங்களில் நாம் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு முயற்சி செய்யணும். முடிவுகள் எடுக்கணும். நான் இன்னென்ன ரக்காத்துகள் தொழுவேன், ஒரு நாளைக்கு இவ்வளவு குர்ஆன்கள் அதிகமாக ஓதுவேன். இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் தஆலா வழங்கிய ஆகப்பெரிய அற்புதம், ஆகப்பெரிய பாக்கியம் அந்த குர்ஆனாக இருக்குது. குர்ஆனுக்கும் நமக்கும் உண்டான தொடர்பு எப்படி ஆயிருக்குன்னு சொன்னால், நோன்பு வந்துச்சுன்னா குர்ஆன் எடுக்கிறோம், அல்லது ஒரு மௌத்தான வீடு, இது போன்ற நேரங்களில் குர்ஆன் எடுக்கிறோமே தவிர மற்ற நேரத்தில் நமக்கும் குர்ஆனுக்கும் உண்டான தொடர்பு ரொம்ப தூரமாகி போச்சு. குர்ஆன் என்பது உள்ளத்தினுடைய நோய் நிவாரணியாக இருக்குது. இன்னைக்கு நம்ம உடலில் ஏற்படக்கூடிய நோய்களுக்கு எல்லாம் வைத்தியம் பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் உள்ளத்தில் எத்தனையோ விதமான அழுக்குகள், நோய்கள் இருக்குது. அதை தீர்க்கக்கூடிய ஒரே மருந்தாக அல்லாஹ் தஆலா குர்ஆனை வச்சிருக்கிறான். குர்ஆனோட நம்மளுடைய தொடர்பு அதிகப்படுத்திக்கிறணும். ஒவ்வொரு நாளைக்கும் நமக்கென்று எவ்வளோ சக்திக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நாம் ஒரு அளவு நிர்ணயம் செஞ்சுக்கிறணும். நான் ஒரு நாளைக்கு இவ்வளோ ஜுசுகள் ஓதுவேன், ஒரு ஜுசு நான் டெய்லியும் ஓதிட்டு வருவேன், ஒரு 1.25 ஜுசு ஓதுவேன். ஒரு நபருடைய சக்திக்கு எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம குர்ஆன் ஓதக்கூடியவங்களாக இருக்கணும். அல்லாஹ்வுடைய திக்ருக்கென்று நம்மளுடைய நேரத்தை ஒதுக்கிடணும். நாம் முன்பின் சுன்னத்துகள் தொழுவதற்கு தயாராகிடணும். கடந்த வருடம்
அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய கடமைகள் இருக்குது, அடியார்களுக்கு செலுத்த வேண்டிய கடமைகள் இருக்கு. ஃபர்லான தொழுகைகள் எத்தனையோ விட்டுப்பட்டு போயிருக்கும், அந்த எல்லா தொழுகைகளுக்கும் கலா செய்ய வேண்டிய தேவை இருக்குது. எத்தனையோ நோம்புகள் ஃபர்லான நோம்புகள் விடுபட்டு போயிருக்கும், அந்த விடுபட்ட நோம்புகள் எல்லாம் கலா செய்யணும், அல்லாஹ் இடத்துல தௌபா செய்யணும். இது போன்ற அல்லாஹ்வுக்கு உண்டான கடமைகள் அதை சரி செய்யணும். நாம அடியார்களுக்கு உண்டான கடமைகள் இருக்குது. அவங்களுக்கு நாம ஏதாவது தவறான முறையில் நடந்திருப்போம், அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கறது, நாம் அவங்கள்ட்ட வாங்கிய கடன்கள் எதுவும் இருந்துச்சுன்னா அதை நிறைவேற்றுறது, ஒரு நபருக்கு வாக்குறுதி கொடுத்திருந்தோம், அமானிதம் வச்சிருந்தோம் சொன்னால் அதை முழுமையான முறையில் பாதுகாத்து அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறது. இப்படி எல்லா விதமான சூழ்நிலைகளையும் நாம் தீனுக்கு சாதகமாக அமைச்சுக்கிட்டோம் சொன்னால் இந்த உலகத்தினுடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் தஆலா நமக்கு சாதகமாக ஆக்கி தந்துடும். நாம் எப்போ தீனுக்காக வேண்டி போராடுறோம், தீனுக்காக வேண்டி தீன்படி நடக்கிறதுக்கு முயற்சி செய்கிறோமோ, இந்த உலகத்தினுடைய காரியங்கள், இந்த உலகத்தினுடைய தேவைகளை அல்லாஹ் தஆலா நாம் கேட்காமையே அல்லாஹ் தஆலா நமக்கு நிறைவேற்றி கொடுத்துருவான். எனவே கடந்த வருடங்கள் எப்படியோ கடந்துருச்சு, நாம் அது போன்ற பாவங்கள் நடந்துருச்சுன்னு சொன்னால் கடந்த வருடங்களில் எல்லா பாவங்களுக்கும் அல்லாஹ் இடத்துல நாம் தௌபா செய்யணும். வரக்கூடிய வருடங்களில் நல்ல முறையில் அல்லாஹுக்கு பிடித்தமான முறையில் கழிக்கிறதுக்கு நாம் முடிவு செய்யணும், உறுதியாக எடுக்கணும். நம்ம நிறைய நியத்துகள் வைக்கணும். இந்த வரக்கூடிய வருடங்களில் நான் எல்லா விஷயங்களையும் அல்லாஹுக்கு பிடித்தமான முறையில் செய்வேன் என்பதாக எல்லாம் அல்லாஹ் இது போன்ற எல்லா நல்ல அமல்களையும் செய்து அவனுக்கு பிடிக்காத விஷயங்களை விட்டு தூர விலகி இருக்கக்கூடிய நற்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.